எல்லாருக்கும் வணக்கம் guys. என் பேர் ஆதித்யா. நீங்கள் பார்த்துருக்கீங்க டெக் டைம்ஸ் தமிழில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 நியூ வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது நம்மள பல பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நம்மளை யாரும் கேட்காம கொள்ளாமல் நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணி விட்றாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக வாட்ஸ்அப் புதிய ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் போய்க்கோங்க. அதில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டுக்குள்ளே ப்ரைவசிஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நல்லா பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி1, மை கான்டாக்ட்ஸ், நோபடி. இதில் எவ்ரி1 கொடுத்தீங்கன்னா யார் வேணால் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணலாம். மை கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணலாம். நோபடி கொடுத்துட்டிங்கன்னா யாராலையும் உங்களை ஆட் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க உங்களை ஆட் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு தனியாக ப்ரைவேட்டாக ஒரு இன்விடேஷன் அனுப்புவாங்க. அந்த இன்விடேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் சேர்ந்துக்கலாம். ஸோ நோபடி, மை கான்டாக்ட்ஸ், எவ்ரி1 எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நோபடி செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டேன். இப்போ யாரும் என்னை வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. அதில் வந்து ஸ்மார்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் டூல்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் ஒரு ஐக்கான் வச்சு இங்கே பாருங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அது மாதிரி கேட்கும். ஃபஸ்ட் டைம் அலோவ் கொடுங்க. அடுத்த லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு எமோஜி. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு எமோஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எமோஜி செலக்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக ஹாய்னு அந்த எமோஜிலே டைப் ஆகிடும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை யாருக்கா நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ஷேர் பண்ணலாம். இல்லை அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு அழகான எமோஜி உள்ள ஒரு மெசேஜ் வந்துடும். அடுத்தது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கலாம். டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். இப்போ யாராவது இருக்காங்க, நீங்கள் சும்மா சாரி நிறையா அனுப்பணுன்னா நீங்கள் இனிமேல் உட்காந்து டைப் பண்ண தேவையில்லை. இதில் வந்து சாரின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு 100 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா வரிசையாக சாரின்னு டைப் ஆகிடும். அதே நியூ லைன் ஆன் பண்ணிவிட்டு ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அடுத்தடுத்த லைன் விட்டு 100 வந்துடும். இது நீங்கள் காப்பியோ ஷேரோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது blank டெக்ஸ்ட். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. blank டெக்ஸ்ட் 5 செலக்ட் பண்ணிவிட்டு காப்பியோ ஷேரோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு blank டெக்ஸ்ட் போகும். சென்டென்னு கொடுத்தீங்கன்னா ஒரு blank டெக்ஸ்ட் போகும். இங்கே பாருங்கள். இது மாதிரி நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் வந்து blank அனுப்ப முடியாது, டாட் அது மாதிரி தான் அனுப்ப முடியும். ஸோ அவங்க மெசேஜை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு blank டெக்ஸ்ட் அனுப்பலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைரக்ட் மெசேஜ். இப்போ உங்கள்கிட்ட யாரோட நம்பராவது இல்லைன்னா அவங்க நம்பர் இதில் டைப் பண்ணிவிட்டு எக்ஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் அவங்களுக்கு நம்பர் சேவ் பண்ணாமலே சென்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது வந்து ஸ்டேட்டஸ் சேவர். இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 5மே ஒரே ஆப்புக்குள்ளே இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ஆப் தான். பட் இது ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டர். நம்ம வாட்ஸ்அப் வந்து இன்றைக்குமே கால் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதையும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு க்யூப் கால் ரெக்கார்டர்னு போடுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப் தான். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து 2-3 வாட்டி உங்களுக்கு நிறையா பெர்மிஷன்ஸ் கொடுக்க சொல்லும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் வேறு ஒரு ஆப்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஆப் கனெக்டர் கேட்கும். அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே காட் கொடுத்துருங்க. பேட்ரி ஆப்டிமைசேஷன் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம், வேணான்னா இக்னோர் கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ தேங்க்ஸ். காட் இட். இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளார போயிடும். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஆயிடும். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஒரு கால் பண்ணுறேன் பாருங்கள். நான் கால் பண்ணல, அது நீங்கள் வந்து அந்த கியூ பேஸ் யார் உள்ளார பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே காமிக்கும். ஸோ
ஸோ அது கால் பண்ணிங்க அந்த ரெக்கார்டு வந்து நீங்கள் இன்னும் நல்லா கவனிக்கணும். அது வந்து நீங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கும். நமக்கு அடுத்தா பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப்பை நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அந்த 3 பட்டன் அழுத்தி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் சேட்ஸ் ஆப் லாங்குவேஜ் மாற்றிக்கிட்டிங்கன்னா இதுவும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும், அதனால நான் திரும்ப அதை வச்சுப்பேன். கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் வாங்கணுன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு ப்ரைவசியில் ரீட் ரெசிப்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள், பார்த்துட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ரீட் ரெசிப்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு திரும்ப ரீட் ரெசிப்ட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு காமிக்கும். ஸோ அவங்க ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைர் வரைக்கும் நீங்கள் ரீட் ரெசிப்ட்ஸ் ஆன் பண்ணக்கூடாது, இல்லை அவங்க ஸ்டேட்டஸ் டெலீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரீட் ரெசிப்ட்ஸ் ஆன் பண்ணக்கூடாது. அப்படி ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காமிக்கும். இதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நன்றி, வணக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கூட வைக்கல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.